அசம்பிளினா என்னன்னே தெரியாத எங்களை கடைசியில் அசம்பிளிலாம் பார்க்க வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சட்டசபை இருக்கு இல்லையா, அதை லைவில் பார்க்க வச்சிட்டாங்க. முதல் நாளே வந்து என்னென்னா, முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சியினர் வந்து போட்டு மிதிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கேள்வியால் ஆளை துளைத்து விட்டார்கள் அப்படி தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் தான் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. பெரும்பான்மை நிரூபித்ததுக்கு அப்புறம் சபாநாயகர் என்ன பண்ணார் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பேசுறது வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்போ பிரேமலதா அவர்கள் எழுந்து நின்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜயிடம் ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க. நச்சு 2 கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர்களே, உங்கள் வீட்டுக்கு வந்து காருக்குள்ளே முகத்தை மூடிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, யார் அவர் யார் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு குதிரை பேர் நடந்திருக்கு, எல்லாட்டையும் குதிரை பேரை பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் குற்றச்சாட்டுகளை அடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள், உங்களுக்கு ஜோசியக்காரர்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பர்சனலாக வச்சுக்கங்க, உங்கள் சொந்த செலவில் நீங்கள் சம்பளம் போட்டு அவங்கள வச்சுக்கங்க, அதுக்கு பதிலாக அரசு பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் அசம்பிளியே இப்படி ஃபயர் ஆன மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இருந்து அவரை பத்தாததுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் தூய ஆட்சி தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, தூய ஆட்சி கொடுக்குறதா இருந்தால் அடுத்த கட்சியிலேருந்து எம்எல்ஏலாம் எதுக்கு விலைக்கு பேசுறீங்க, அடுத்த கட்சி எம்எல்ஏலாம் எது நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க, ஒரு பொதுச் செயலாளரோட பெர்மிஷன் இல்லாமல் அவருக்கு நீங்கள் அணுகாமல் டேரெக்டாக எம்எல்ஏட்ட பேசி எம்எல்ஏ உங்கள் கட்சி பக்கம் இழுக்கிறதுக்கு பேர் தான் தூய சக்தியா, இதுதான் வந்து டீம் பாலிடிக்ஸா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இடதுசாரிகள், லெஃப்ட், கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் லீக் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் வந்து நீ நியமிச்சது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஎம் அவர்களுக்கு கண்டன அறிக்கையை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் வந்து உதய ஸ்டாலின் அவர் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் வரிசை குற்றச்சாட்டுகளை எடுக்கிறாரு. எல்லாத்தையுமே வந்து மீம்ஸ்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் போகிற வீட்டுக்கு சோஃபா முன்னாடி போகுது, பின்னாடி முதலமைச்சர் போகிறாரு அப்படின்ட்டு, இது சோஃபா அரசியல் அப்படின்னும், இது வந்து புஷ்பா படம் மாதிரி இருக்குது, புஷ்பா படம் அரசியல் அப்படின்னும் வந்து எதிர்கட்சி தலைவர் உதய ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி சக்தியோட ஆதரவால் வந்து தமிழகம் வந்து அரசு அமைச்சிருக்கு அப்படின்னு இன்டெரக்டாக ஒரு குத்துருக்காரு உதய ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் ஆட்சி நடத்தாமல் உண்மையிலேயே ரியல் ஆட்சி நடத்தணும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பக்கத்தில் மட்டுமே செயல்படாமல் உண்மையிலே ரியல் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் எதையுமே நீங்கள் விடக்கூடாது, விடாமல் அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி மக்களை கவர்ற மாதிரி, ஏமாத்துற மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து மக்களை வந்து ஏமாற்றாமல் முடிஞ்ச அளவு செய்ய பார்க்கணும். கஜனா காலி அது மாதிரி எதுவும் சொல்லி நம்பிட்டு ஓடாமல் மக்களுக்கு ஒரு நல்ல நலத்திட்டங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து போய் சேரணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மக்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி உதய ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காப்புல. இவ்வளோ எதிர்கட்சிகள் வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்து சட்டசபையை வந்து தெரிக்க விட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதை லைவில் பார்த்துட்டு மீம்ஸ் கண்டென்ட்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அசம்பிளியில் என்னன்னே தெரியாதுன்னு இப்போ அசம்பிளி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டசபை என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தினமுமே வந்து ஒரே குத்து காமெடியாக தான் இருக்கும்போது நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.